சிஎம் சார் வந்துட்டு மோடி அவர்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாருங்க. இந்த மேகதாது அணை மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தீராத நோய் மாதிரி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவுக்கும் என்னைக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா காவிரி தண்ணி. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று கேட்குது, கர்நாடகா கவர்மெண்ட் அது ஒத்துக்கல. ஸோ இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஒத்துக்காத டைம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் இந்தியா கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டை கேட்குது. சுப்ரீம் கோர்ட்டோட அந்த காவிரி ட்ரிபுனல் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, யார் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி. இந்த 1924ல இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி பிரிட்டிஷ் அரசாங்கமும் அந்த மைசூர் ராஜா கீழ இருந்த கர்நாடகா அரசாங்கமும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 900 டிஎம்சி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நோக்கி வந்துட்டு காவிரி ஆத்துல. இதுக்கு நடுவில் வந்துட்டு 1930ல அந்த மைசூர் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேம் கட்டுறாங்க. அந்த டேம் கட்டின உடனே 300 டிஎம்சி தண்ணி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1974ல முடியுது. இந்த அக்ரிமெண்ட் முடியறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கர்நாடகா கவர்மெண்ட் மறுபடியும் ஒரு டேம் கட்டுறாங்க. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் காங்கிரஸ் அரசு கர்நாடகால, இந்த பக்கம் திமுக அரசு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. 1970 ஒன்று கட்டினாங்க, 74 ஒன்று கட்டினாங்க, 79 ஒன்று கட்டினாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துல 4 டேம் வந்துட்டு கர்நாடகா அரசு கட்டிட்டாங்க. இந்த 4 டேமுமே கட்டும் போது அங்க ஆட்சி செஞ்சது யாரு? காங்கிரஸ் அரசு கர்நாடகால. இங்க ஆட்சி செஞ்சது யாரு? பெரும்பாலும் திமுக அரசு ஆட்சி செஞ்சது. இவங்க 2 பேருமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பேசி தீர்த்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணவே இல்லை. மோடி அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு 2018ல பிஜேபி கவர்மெண்ட் கர்நாடகால வந்த பிறகு காவிரி தீர்ப்பாயம் இது வந்து அமைக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி அமைச்சு இந்த காவிரி தண்ணியை வந்துட்டு எப்படி பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கும் தரலாம் அப்படின்றது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு கொடுத்துட்டாங்க. 740 டிஎம்சி காவிரியில வருது. 404 டிஎம்சி, கிட்டத்தட்ட 400 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகணும். ஒரு 288 டிஎம்சி கர்நாடகாவுக்கு போகணும். ஒரு 30 டிஎம்சி கேரளாவுக்கு போகணும். ஒரு 7 டிஎம்சி வந்து பாண்டிச்சேரிக்கும் போகணும். அந்த தீர்ப்பாணையம் வந்துட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. இதை வந்துட்டு கர்நாடகா ஏத்துக்கவே இல்லை. இதுக்கு குறுக்கல மேகதாது அணையை நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டி.கே. சிவகுமார் அவர்கள், தற்போதைய துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு காங்கிரஸோட கவர்மெண்ட் சிஎம் விஜய் அவர்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் கொடுத்தார்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அவரோட ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன விஜய் சார் காங்கிரஸ் கவர்மெண்ட் சேர்த்துக்கிட்டாரு. அதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கர்நாடகாவில் இருக்கு, ஆட்சி செய்யறாங்க. அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் நீங்க எழுதலாம்ல, நீங்க அந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, அப்படி கட்டிங்கன்னா இங்க நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னா ஓகே சூப்பர் சொல்லலாம். கர்நாடகாவில் ஒருவேளை மேகதாது அணையை காங்கிரஸ் கவர்மெண்ட் கட்டினாங்க அப்படின்னா நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கவே கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விவசாயிகளுக்கு நீங்க பண்ற ஒரு துரோகம். ஆல்ரெடி அந்த பயிர் கடன் தள்ளுபடியில வந்துட்டு விவசாயிகள் ரொம்ப கோபமா இருக்காங்க. இந்த மேகதாது அணையிலே வந்துட்டு நீங்க காங்கிரஸ் கூட கூட்டு சேர்ந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு ஏறி மிதிச்சுட்டு முதுகுல மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும். இந்த கர்நாடகா காவிரி பிரச்சனை வரும்போது எல்லாமே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஆடுது. ஏடிஎம்கே காவிரிக்காக முக்கியமா ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசுல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்றே வந்து பாத்தீங்கன்னா காவிரிக்காக கடுமையா போராடின ஒரே தமிழக தலைவர்னா வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அதுக்கும் முன்னால வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து காவிரி பிரச்சனை என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம கார் எடுத்துக்கிட்டு நேரா வந்துட்டு அன்றைய கர்நாடகா சிஎம் சார் வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்துருக்காரு அந்த சிஎம். சரி வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் டேபிள் கூப்பிட்டு உட்காரிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிடும்போது விக்கிச்சு போல இருக்கவருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க கர்நாடகா சிஎம் வீட்ல இருந்து. இந்த தண்ணி தான் நாங்க கேட்கிறோம், இந்த தண்ணி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்ல அங்க டச் பண்ணிட்டாரு. உடனே அன்றைய கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 330 டிஎம்சி தரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கினாங்க. ஆனா அதையே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திமுக அரசு அரசியல் பண்ணி 400 டிஎம்சி தண்ணிக்கு போயிட்டு 330 டிஎம்சி ஒத்துக்கிட்டு வந்தாரு. இவர் மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழி பிரிவினைவாதத்தை வந்துட்டு எம்ஜிஆர் மேல வந்துட்டு திணிச்சாங்க. அது எலெக்ஷன் வர டைம்ன்றதுனால இவர் மலையாளி, திராவிடன், அது இதுன்னு சொல்லி எலெக்ஷன் டைம்ல அந்த ஒரு அக்ரிமெண்ட், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா எடுபடாம போனதுக்கு காரணம் அன்றைய திமுக அரசு. காவிரி தண்ணி யாராருக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவிரி ட்ரிபியூனல் சொன்னக்கு அப்புறமும் நான் மேகதாதுல அணை கட்டிய தீர்வுன்ற பிடிவாதம் பிடித்த அந்த காங்கிரஸ் அரசு கூட விஜய் அவர்கள் கூட்டணி வச்சது ரொம்ப ரொம்ப தவறு. அந்த அணை கட்டுற திட்டத்தை நீங்க கைவிடுற வரைக்கும் நாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜய் சார் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அது என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.